ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் ஒரு விஷயத்த வந்து நான் அண்ணங்கிட்ட வந்து முதல்ல வந்து இந்த விஷயத்துக்காக தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயத்த வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்க மாட்டோம். யாருக்கிட்டேயுமே நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்டயா இருக்கட்டும், ஒரு சில இதை வந்து நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியே இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து ஒரு சில விஷயங்களை கேட்போம். அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு இதுதான். அப்படி எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்ட்டு வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அண்ணன்ட்ட நான் கேட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி நான் வந்து எந்த விஷயமே அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் கேட்டோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு அடம் பிடிச்சதோ கிடையாது. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் என்னை வந்து படிக்க வச்சது எல்லாமே. ஆனால் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும், போனாலும் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கட்டும் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையே வந்து அவன் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன் அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்டு வந்து அண்ணனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து வெளியூர் போய் தான் வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் லவ் பண்ணி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த பையன் வந்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டது மாதிரி வந்து இருந்தாங்க. அதை பார்த்தே அண்ணன் வந்து என்னென்னா, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே வந்து அவங்க தங்கச்சியை ரொம்ப பாசமாக ஒரு இது பண்ணி வளர்த்த ஒரு பையன் அப்படிங்கிறப்போ, இவங்களும் அதே மாதிரி தான். அப்போ நம்ம தங்கச்சியும் வெளியில் போனோன்னா அது சரியாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. அதனாலேயே அண்ணன் என்னென்னா, இப்போ நான் முடிச்சு வந்து பக்கத்தில் ஒரு இதில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நியர்பை வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் நான் இருக்கிற இடத்துக்கும், எங்கள் வீட்டுக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கும். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி நான் பார்க்குற படித்த காலேஜஸ்லேருந்தே நிறையா வந்து எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்து எதையுமே வந்து நான் அக்செப்ட் பண்ணலை. எங்கள் அண்ணன் முன்னாடியே சொன்னதே, படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னதே, உன்னை நான் எவ்வளோ வேணாலும் படிக்க வைக்கிறேன். ஆனால் வந்து எனக்காக வந்து நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வெளியூர்லாம் போய் வேலை பார்க்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த தான் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா, இன்னும் வெளியில் போய் வேலை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்த வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் எதையுமே வந்து சொல்லலை அவங்கக்கிட்ட. இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் நான் எதையும் வந்து இவங்கக்கிட்ட காமிச்சிக்கல. ஒரு சில விஷயங்கள வந்து காமிச்சிக்கிறதுக்காக இருக்கட்டும், எதையுமே வந்து அண்ணனுக்கு வந்து பிடிக்காத விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து மறைச்சிக்கிட்டு தான் நான் வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவர் வந்து அதை வந்து இது பண்ணலை. எந்த ஒரு இதையுமே வந்து நமக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னா, அதை வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம தங்கச்சி வந்து ஆசைப்படுது. ஆனால் அதை வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருவாங்கங்கிறதுனால, எனக்குள்ளேயே வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும், அதை வந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லாத மாதிரி தான் இருந்துகிட்ருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் மாமா கேட்டார், "ஏம்மா நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு, நல்ல காலேஜில் தானே படிச்ச, அப்புறம் ஏன் இப்படி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க?" ஏன்னா மாமா பொண்ணெல்லாம் வந்து வேறு வேறு ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க அந்த மாதிரி கேட்டவுடனே வந்து என்னால் ஒன்றுமே சொல்ல முடியலை. அப்போ தான் நான் வந்து அண்ணன் முகத்த பார்த்தேன். உடனே அண்ணனுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம தங்கச்சி இந்த மாதிரி நிறைய இடங்கள், ஏன்னா நிறைய இடங்களில் நீ நல்ல காலேஜில் படித்த, ஏன் அந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணல, உனக்கு ஏன் இந்த இடத்துல போய் வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பித்தோடனே, அண்ணனால் வந்து அப்போ நம்ம தங்கச்சி வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம தங்கச்சி டேலண்டான பொண்ணு, ஆனால் வந்து நம்மளால் வந்து அவள் வந்து இது பண்ணுறாரோ, ஒருத்தருக்கு இப்படி ஆணுச்சுன்னா எல்லாருக்கும் ஆகுமா, நம்ம தங்கச்சியை நம்மளே வந்து இது பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து நானாகவே முடிவு பண்ணேன், இது மாதிரி வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து சரியாக வராது நமக்கு, இதுக்கப்புறம் வந்து நம்ம தங்கச்சியை ஒர்க்குக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நானுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு. இது மாதிரி வந்து நீ வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தங்கச்சிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஹாப்பிக்கு வந்து அளவில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து நானும் வந்து முயற்சி பண்ணாமல் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நானும் எனக்கு வந்து மாற்றிக்கிறதுக்கு
முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்பவே வந்து இதாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.